ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கும் ஸ்விக்கி வேலை தான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி டே வந்து 14 மார்ச். இன்றைக்கி மதியம் 12 மணி ஸ்டார்ட் பண்ணி 4:15 வரையும் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு வரத்துக்கு 5 மணி ஆயிடுச்சு சாயங்காலம். அதுக்கப்புறம் 5லேருந்து 7 வரையும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 7 மணி ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். 7 மணி ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 12 மணி வரை நான் ஸ்டாப்பாக பண்ணேன். ஏன்னா 11 மணிக்கு ஆகும்னு பார்த்தேன். ஆனால் ஆகலை. இன்றைக்கி டோட்டலாக 24 ஆர்டர் பண்ணேன். அதில் வந்து 2 வந்து அரை ஆர்டரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா 0.5 ஆர்டர் வந்து 2 பண்ணியிருக்கிறேன். டோட்டலாக 24 ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அதில் கணக்கில் பார்த்தீங்கன்னா 22 ஆர்டர் தான் வரும். அது மட்டும் என் தலைவன் விஜய் மல்லையா பேலஸ் வர பார்த்துட்டேன். அந்த டைம்லேயே பில்டிங் மேலே பேலஸ் மாதிரி கட்டிச்சேன். அதெல்லாம் வேறு மாதிரி வாழ்க்கை. அதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஆர்டராக கொடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 லாங் ஆர்டர் வந்தது. அது போகிற வழியிலே கொஞ்சம் கேன்சல் ஆகிடுச்சு. டோட்டலாக 1707 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 225 இன்சென்டிவ். மொத்தமாக டோட்டலாக இன்றைக்கி 1932 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். நான் அதில் -200 -350 ரூபா 1382 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் ஃபுல்லாக 7455 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வியூஸ் அதிகமாக வருது. அந்த வியூஸ் எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வந்தால் இன்னும் வேறு மாதிரி இருக்கிறோம். எல்லாம் 1000 2000 அந்த மாதிரி வியூஸ்லாம் போகுது. அதே அளவு ஃபாலோவர்ஸும் வந்தால் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது, லாங் ஆர்டராக சுற்ற வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் ரேட் ஏறிட்டனால ஃபுட் ரேட்டு ஏறிடுச்சு. கடைக்கு எந்த கடைக்கு போனாலும் சிலிண்டர் ரேட் ஏறிடுச்சு. அதனால் ஃபுட்டோட ரேட்டும் கொஞ்சம் ஏறிடுது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 40% மேலே கடை வந்து எல்லாம் மூடி வச்சிருக்குது. எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ நல்லா இருக்குது, எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.